JavaScript டேட்டா டைப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டேட்டா டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் ஆகும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ இன்றைக்கி JavaScript டேட்டா டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு லெட்டராக இருக்கலாம், நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரிங்கர் இல்லைன்னா ஒரு சென்டென்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டாலே JavaScript வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்பர். ஸோ ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே நம்ம வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலே இதை வந்து JavaScript ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமிங் என்ன பண்ணால் நம்பராகவே கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பூலியன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டண்டான கண்டிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணாலே ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பூலியனை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபைன், நல், சிம்பிள், ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், நம்பர்,